தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய மாலை வணக்கம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று தாவீது பாடியது போல இந்த நாளிலும் இங்கே சகோதரர்கள் அனைவரும் கூடியிருப்பது எத்தனை இன்பமாய் இருக்கிறது. இன்று மிகச் சிறப்பான ஒரு நாளை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சபையிலும் தூண்களாக திகழும் நம்முடைய அருமை தந்தையர்களை கௌரவிக்கும் விதமாக இன்றைய தந்தையர் தின நிகழ்ச்சியை நாம் மகிழ்ச்சியுடன் தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் நமது ஏபிஎஸ் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தந்தை என்பவர் குடும்பத்தின் பாதுகாப்பு, தைரியம் மற்றும் வழிகாட்டுதலின் அடையாளம். உலகளாவிய இந்த தந்தைய தினத்தில் நாம் வெறும் மனிதர்களை மட்டும் கௌரவிக்கவில்லை, நம்மை படைத்து நம்மை நடத்தும் பரலோக தந்தையின் அன்பையும் நாம் இன்று கொண்டாடுகிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவர் இறங்குகிறார். இன்று நாம் பார்க்கும் ஒவ்வொரு தந்தையிலும் அந்த பரலோக தந்தையின் அன்பின் சாயலை நாம் பார்க்கிறோம். குடும்பங்களுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கும் தந்தையர்கள் சோர்வடையாமல் நம்பிக்கையோடு வாழும் தந்தையர்கள் மற்றும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் நம் ஏபிஎஸ் சபையின் அனைத்து தந்தையர்களுக்கும் நமது சபையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மரியாதையுடன் கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட எந்த ஒரு நம்முடைய சபையின் நிகழ்வாக இருந்தாலும் நாம் ஆண்டவரின் கிருபையோடு முதலாவதாக துவக்க ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். இப்போதும் கூட நமது சபையின் பாஸ்டம்மா திருமதி கிறிஸ்டில்டா ஜான் செல்வராஜ் அவர்களை துவக்க ஜெபம் செய்து அன்புடன் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, நான் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, இந்த மாலை வேலையிலே உடைய சமூகத்தில் கூட்டி சேர்ந்த தயவுக்காக சோத்தடிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக செபிக்கிறோம். இந்த நாள் ஃபாதர்ஸ் டே அப்பா, உடைய பிள்ளைகளாக சேர்ந்து அப்பா இந்த நடத்துகிற அப்பா அந்த கூட்டத்தை என் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ராஜா. அப்பா, என் தேவன் அப்பா, நீங்கள் தான் அப்பா எங்களுக்கு அப்பா எல்லா உதவிகளையும் செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, இந்த நாளை என் தேவனை ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சகோதரர்களாய் சேர்ந்து நடத்துகிற இந்த ஃபங்க்ஷனை ஆசீர்வதித்து தாங்க ராஜா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது என்று சொன்னது போல அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என் தேவன் தந்து இந்த கூட்டத்திலே பங்கு பெற என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை முடிய மகிமை முடிய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படும் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான நல்ல நேரத்தில் நம்ம மத்தியில் வரவேற்புரை வழங்குவதற்கு நம்முடைய ஏபிஎஸ் சபையின் ஆண்கள் கூட்டத்தின் ஐக்கிய தலைவர் திரு இமானுவேல் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற யாவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான விசேஷ தந்தையர் தின சிறப்பு கூடுகையில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் வாழ்வின் தூண்களாக, பாதுகாப்பு கவசங்களாக, நிழல் தரும் விருட்சங்களாக திகழும் நம் தந்தைமார்களை கௌரவிக்கும் ஒரு மிக சிறப்பான நாள். இந்த தந்தையர் தின விழாவில் உங்கள் அனைவரையும் ஏபிஎஸ் சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். வேதம் கூறுகிறது, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன்.
என்று பவுல் கூறுவதைப் போல் நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்த தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஓர் இடத்தில் ஊற்றெடுத்து பல கிளைகளாய் புறப்படும் நதிகள் கடலிலே சங்கமிப்பது போல பல்வேறு குடும்பங்களில் இருந்து வந்த எங்களை ஏபிஹெச் சபையில் சங்கமிக்க செய்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் மறைந்த நம் ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஜான் செல்வராஜ் ஐயா அவர்களை நினைவு கூறுகிறேன். அன்று உங்கள் மகனாய் இருந்தவர் இன்று எங்களை ஆவிக்குரிய வழியில் நடத்தும் ஓர் வழிகாட்டி. அவர் நல்ல ஆவிக்குரிய தந்தையாகவும் எங்களை சுமைகளை தாங்கும் சுமைதாங்கியாகவும் எங்கள் ஒவ்வொருவரின் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் எங்களை தாங்கி நிற்கும் விழுதாகவும் இருக்கும் பாஸ்டர் எபினேசர் சார்லஸ் அண்ணன் அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் மூத்த விசுவாசிகள், சபையார், பெரியவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் யாவரையும் கூட அன்போடு வரவேற்கிறேன். அப்பா, என் பெயரின் பின்னால் உன் பெயர், முன்னால் உன் முதல் எழுத்து, என் முதலிலும் நீ முடிவிலும் நீ, மகன்களுக்கு முதல் தோழனும் நீ, மகள்களுக்கு முதல் காதலனும் நீ. பிரசவ அறை வாசலில் தொடங்கி கல்லூரி வாசல் வரை நமக்காக கால் கடுக்க நிற்கும் ஆலமரம் அப்பா. என்னை உருவாக்க தன்னையே உருக்கிய தலைவன் அவன். உயரத்தின் வளர்ச்சியிலும் தன்னை விட வளர்ந்தாலும் பொறாமைப்படாத உயர்ந்த உள்ளம் தந்தையினுடையது மட்டுமே. ஒரு அப்பா தன் ஏழையாக இருந்தாலும் அவர் வீடுகளில் தனது பிள்ளைகளை இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் வளர்க்கிறார். நேரத்தை நம்மோடு செலவிட முடியாத போதும் அவர் செலவிடும் நேரம் நமக்காக மட்டுமே. இன்றைய உலகில் அன்னையே அன்பின் உருவம் என்பார்கள். ஆனால் தந்தை அறிவின் உருவம், முழு குடும்பத்தையும் தாங்கி நிற்கும் சுமை தாங்கி ஆவார். குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைக்கும், பிள்ளைகள் ஒவ்வொரு தேவைக்கும் முதலிலும் பயன்படுத்தப்படும் சொல் அப்பா வரட்டும், அப்பாவிடம் கேள். அது ஒவ்வொரு குடும்பத்தில் ஒலிக்கும் மந்திரம். அப்பா என்றால் வெறும் சம்பாதிக்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தை பரலோக வாழ்வுக்கு நேராக நடத்துகின்றவர். குடும்பத்திற்காக முழங்காலில் நின்று ஜெபிக்கிற அப்பாவாகவும், யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி குடும்பத்தை நல்வழியில் நடத்துகின்ற அப்பாவாகவும், நாம் தவறு செய்யும் போது நம்மை சிட்சித்து சீர்படுத்தி மன்னிக்கின்ற அப்பாவாகவும் நம்முடைய அப்பாக்கள் உள்ளார். பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனதிலே கொண்டு ஓடும் தகப்பன் தன்னுடைய ஆசை விருப்பங்கள் தியாகங்களை செய்து வேலை செய்யும் இடத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தன் துன்பங்களை மறைத்து பிள்ளைகளின் சந்தோஷத்தை நிறைவு செய்யும் நம்முடைய அப்பாக்கள் தியாகிகள் தான். இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு அப்பாக்களையும், அவர்கள் தியாகத்தையும் அவர்கள் அன்பையும் பிள்ளைகளாகிய நாம் போற்றுவோம், நாம் நேசிப்போம். அவர்களின் முதிர் வயதில் அவர்களை அரவணைத்து செல்லுவோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஏபிஹெச் சபையின் சார்பாக யாவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி. ஹலோ செக். ஹலோ. ஸோ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கோம். என்ன வந்ததுலேருந்து பசங்க பேசிக்கிட்டே இருக்காங்களே, அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்து நடக்க போகிற இந்த 1/2 மணி நேரம் இன்னைக்கு நம்ம மெயினாக இங்கே என்ன கூடியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தந்தையர்களை ஒரு கௌரவிக்கிற நிகழ்ச்சியை நடத்த போகிறோம். அப்போ நிறைய தந்தையர்கள்ட்ட கேட்டேன், அண்ணே ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள்னா, அட ஏன்பா கேட்குற, வருஷம் 365 நாளும் தந்தையராக தான் இருக்கும், இன்னைக்கு மட்டும் நான் நீ வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு காலையில் நம்ம சபையில் பாஸ்டர் அண்ணன் ரொம்ப அருமையாக அந்த தந்தைய தினத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போக போகிறோம்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும், கரெக்டுங்களா? இல்லை நான் பாட்டுக்கு வந்து மைக்கை பிடிச்சத போய் பேசிக்கிட்டே போகிறான், நான் பாட்டு உட்காந்துருக்கோன்னு இல்லாமல் 2 பேரும் கனெக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்டுங்களா? என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் லாஃபிங் தெரப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஃபிங் தெரப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன லாஃபிங் தெரப்பினா, நல்ல கையை தட்டணும், ஒரு 20 நிமிஷம் விடாமல் கையை தட்டணும். அப்படின்னா உடம்புல இருக்க ஒரு 5 உள்ளுறுப்புகளுக்கு நல்லதான். லங்ஸ் வேகமாக ஃபங்க்ஷன் ஆகும், ஹார்ட் பீட்டு வேகப்படுத்தப்படும், சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம 2 விஷயம் செய்ய போதான் உடம்புல இருக்க எல்லா நரம்பும் ரொம்ப வேகமாக ரியாக்ட் ஆகும். ஒன்று வந்து ஸ்விம் பண்ணுறது, இன்னொன்று வந்து நல்லா கை தட்டுறது, சரிங்களா? அதுக்குமே சொல்லி கொடுக்குறாங்க. கையை வந்து எப்படி தட்டணும் அப்படின்னா, சில பேர் கை தட்டுறதை பார்த்துருக்கீங்கல்ல, கைக்கும் காந்த மாதிரி ஒட்டவே ஒட்டாது, அப்படி தானே? கரெக்டாக இல்லையா? ஸோ கையை வந்து எப்படி தட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 உள்ளங்கையும் வேகமாக தட்டணும், அந்த 5 விரல் நுனியுமே பக்கத்தில் ஒன்றா சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி கை தட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா இயற்கையாகவே நம்ம ஆயுசு வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்குமா, சரிங்களா? சரிப்பா, இந்த தம்பி கோர்ட்லாம் போட்டு வந்து சொல்கிறாப்புல கை தட்ட நல்லதுன்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு வெளியே போகிறோம், வாசலில் போய் கை தட்டு நினைப்பாங்க, உன்னை அப்போவே சொன்னேன் அந்த பையனோட சேர்ந்து போகாதன்னு, வந்து என்ன செஞ்சுட்டு இருக்க நீ, வந்ததுலேருந்து கையை தட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கல்ல. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்திருக்கிறோம், நல்ல தகவலை கேட்க போகிறோம், நமக்கு தூக்கம் வராமல் இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேஜில் இருக்க ஆட்களுக்கும் நம்ம போயிட்டு இருக்கிறது சரியா தப்பான்னு தெரியணும்ல. ஸோ உங்களுக்கு எனக்கு ஒரு டீல், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கையை தட்டினீங்க அப்படின்னா நான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம், முறைச்சிக்கிட்டே கை தட்டினீங்கன்னா நாங்கள் அடுத்த ஸ்லைடு போயிடுவோன்னு அர்த்தம். டீல் வச்சுக்கிறோமா? டீலா நோ டீலா? டீல் என்ன செய்யலாம், என்ன செய்யணும்? நீங்கள் கையை தட்டலை அப்படின்னா மறுபடியும் சக்தி பாபா வணக்கத்திலிருந்து பேச வைப்பேன். ஒரு முடிவுக்கு வாங்க, என்ன பண்ணலாம்? தட்டிடுவோமா? கை தட்டிடுங்க. சூப்பர். ஸோ ஒரு முறையும் நாங்கள் வெல்கம் பண்ணும்போதும் ஒரு விஷயங்கள் பண்ணும்போதும் உங்களோட விஷயங்களை நீங்கள் தெளிவுபடுத்தலாம். சிரிச்சுக்கிட்டே கை தட்டி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், முறைச்சிக்கிட்டே கை தட்டாலும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அடுத்த கட்டமாக நம்ம ஆண்கள் குழுவில் இருந்து ஒரு சாங் பாட போகிறாங்க. ஸோ அவங்களை வெல்கம் பண்ணிடுவோம். இந்த தந்தைய தினத்தை முன்னிட்டு ஒரு விசேஷித்த பாடலை எங்கள் ஆண்கள் குழு இருந்து அனைத்து ஆண்கள் தலைவர்களும் பாட உள்ளனர். முதலாவதாக ஜீவானன், சபையின் மூத்த விசுவாசி ஆகிய ஜீவானன் பால்ராஜன் அவர்கள், எங்கள் ஆண்கள் குழு தலைவர் திரு இம்மானுவேல் அவர்கள், மூத்த விசுவாசி திரு பால்ராதானன் அவர்கள், தம்பி ஜோசுவா, தம்பி சரவணகுமார், அண்ணன் மைக்கேல் மற்றும் தம்பி சிபின் அவர்கள் இணைந்து இப்பொழுதும் கூட உங்களுக்காக ஒரு இனிய பாடலை பாடப் போகிறார்கள். சகோதரர் ஒருமித்து வசிப்பது அது எத்தனை நன்மையும் இன்பமுமானது. சகோதரர் ஒருமித்து வசிப்பது அது எத்தனை நன்மையும் இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டதும் அவன் தாடியில் வழிகிறதும் அவன் அங்கியில் வெளிகிறதும் நல்ல தைலத்துக்கு ஒப்பானதே ஒப்பானதே, நல்ல தைலத்துக்கு ஒப்பானதே. எர்மோன் மலையின் மேலே சீயோன் பர்வதங்கள் மேலே இறங்கும் பணிக்கு ஒப்பானதே. எர்மோன் மலையின் மேலே சீயோன் பர்வதங்கள் மேலே இறங்கும் பணிக்கு ஒப்பானதே. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்.
அது எத்தனை நன்மையும் இன்பமுமானது. சகோதர ஒருமித்து வசிப்பது அது எத்தனை நன்மையும் இன்பமுமானது. ஆமென். பாடல் பாடின அனைவருக்கும் நன்றி. நாம் எந்த நற்காரியம் செய்தாலும் மனிதர்கள் பார்க்க வேண்டும், மனிதர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று நினைத்து அதை நாம் செய்யும் போது அதன் பலன் பரலோகம் வரை செல்வதில்லை என்று நம்மிடத்தில் உணர்த்த வருகிறார்கள் இந்த குழுவினர். உன் பலன் எங்கே என்ற நாடகத்தின் மூலமாக நடிக்க வருகிறார்கள். அவர்களை தங்கள் பொன்னான கரங்களை தட்டி வரவேற்போம். நன்றி நன்றி நன்றி. சக்தி பாபு சார் இருக்காருங்களா? ஆமாம் சார். நீங்கள் சார் வணக்கம் சார். நாங்கள் ஒரு அனாதாசிரமம் நடத்திட்டு இருக்கோம் சார். அப்படிங்களா? சொல்லுங்கள் சார். குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்கும் உணவுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது சார். ஓகே. அதை அவங்களை நேரில் வந்து பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கேன் சார். சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் என்னை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுங்கள். ஒரு 10:30 மணிக்கு என்னுடைய ஆஃபீஸ் ஆரப்பாளையத்தில் இருக்கேன், வந்துடுறீங்களா? ஓகே சார், கண்டிப்பாக சார். நாளைக்கு காலையில் வரேன் சார். ஓகே சார். ஓகே சார். தம்பி, நாளைக்கு அந்த அனாதை ஆசிரமத்திலேருந்து அண்ணனை பார்க்க ஒரு சார் வராரு. நாளைக்கு அண்ணன் அவங்களுக்கு ஒரு பெரிய டொனேஷன் கொடுக்க போகிறேன். வழக்கம் போல் நம்ம பேனருக்கு தகுந்த மாதிரி நல்லா நச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துடணும்டா. தெருப்புல நம்ம ஃபோட்டோ தான் இருக்கணும், கிளியராக எடுத்துடணும். வழக்கம் போல் செஞ்சிடணும். ஓகேவா? ஓகே, நல்லபடியாக எடுத்தாலும். சரி, நாளைக்கு வருவாங்க, கரெக்டாக பண்ணிடணும். சரியா? சரி. ஓகேப்பா. யாருக்கு வேணும் உங்களுக்கு? ஹலோ, நேற்று சக்தி பாபு சார்னு சொல்லி ஒருத்தட்ட பேசியிருந்தோம். அனாத ஆசிரமம் வச்சுருக்கோம். அது ஒரு சின்ன உதவியாக அவரை பார்க்குறக்காக வர சொல்லியிருந்தார், நேரில் வர சொல்லியிருந்தார். அது சம்மந்தமாக நேரில் வந்திருக்கோம். ஆமாம், ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே சார். அண்ணே அண்ணே, உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அண்ணே. யாருப்பா? நேற்று அனாத ஆசிரமத்துலேருந்து கால் பண்ணினாங்க சொன்னீங்களா? அவங்களா? சரி, ஓகே. அவங்க ஆஃபீஸில் வெயிட் பண்ண சொல்லு. அண்ணே 5 நிமிஷத்தை வந்துடுறேன். சரியா? ஓகே அண்ணே. அண்ணே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுவாங்க. வாங்க சார், வாங்க சார். வணக்கம் சார். உங்கள் பேர்? சார் என் பேர் மைக்கேல் சகாரத் சார். மைக்கேல் சகாரத் சார். அப்படி. உங்கள் பேர்? சந்தோஷ் சார். சந்தோஷ், வெரி குட். உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்கள் சார். சார் நேற்று உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன் அனாத ஆசிரமத்துக்கு ஒரு சின்ன உதவிக்காக. ஆமாம் ஆமாம் ஆமாம், பேசியிருந்தீங்க இல்லையா? ஆமாம் சார். உங்கள் ஆசிரமம் எங்கே சார் இருக்குது? சார் நம்ம ஆசிரமம் கேகே நகரில் இருக்குது சார். கேகே நகர், மாட்டுத்தாவணி கேகே நகர் தான். ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே. மொத்தம் உங்கள் அனாத ஆசிரமத்தில் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? மொத்தம் ஒரு 200 குழந்தைய படிக்கிறாங்க சார். 200 பிள்ளைகளா? ஆமாம் சார். சராசரியாக உங்கள் ஆசிரமத்துக்கு எவ்வளோ செலவாகுது மாதத்துக்கு? சார் 4லேருந்து ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு ஆகுது சார். ஓ சரி, நான் இப்போ ஒன்று பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி தரேன். நீங்கள் அதை வச்சு பிள்ளைகளுக்கு தேவையானதை சந்திங்க. ஃபர்தராக என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு மேற்கொண்டு உதவி செய்கிறேன். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். தம்பி தேவா, அந்த செக்கில் புக் எடுத்துருவாப்பா. இந்தாங்க சார். ஓகேங்களா? ரொம்ப நன்றி சார். சரிங்க சார். நான் ஹெல்ப் பண்ண வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே. பரவாயில்ல, எனக்கு உதவி கேட்டு வரவங்களுக்கு நிறைய உதவி செய்கிறாரு. பெரிய ஆளாக இருப்பார் போலயே. ஆமாடா தம்பி, இவர் வெளியே ரொம்ப விசாரித்தோம். நிறைய கல்விகளுக்கு, முதியோர் இல்லத்துக்கு, அனாதாஸ்தருக்கு நிறைய உதவி பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதனால தான் இவர்கிட்ட உதவி கேட்கலான்னு வந்தோம். உதவி செஞ்சுருக்காரு. பெரிய ஆளாக இருப்பார் போலக்கு கொஞ்சம். தம்பி, அவங்க போயிட்டாங்களாப்பா? போயிட்டாங்கண்ணே. தம்பி, வெளியில அண்ணனை பத்தி எல்லாரும் என்னப்பா பேசுறாங்க? அண்ணே வெளியே உங்களை எல்லாம் பெரிய கொடவலன்னு சொல்லுவாங்கண்ணே. கொடவலா? ஐயோ தம்பி, அண்ணனுக்கு புகழ்ச்சிலாம் பிடிக்காது, உனக்கே தெரியும்ல. சரி, அந்த போட்டோலாம் நல்லா எடுத்தியா? அன்னைக்கு பாருங்க, நல்லபடியா போட்டோ எடுத்தாச்சு. கிளியரா பேனர்ல அண்ணன் போட்டோ பலார்னு இருக்கணும். கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லாம சொன்ன மாதிரி நச்சுன்னு இருக்கணும். தெருப்புள்ளா நம்ம பேர் தான் இருக்கணும். சரியா? நல்லபடியா பண்ணிடலாம். போட்டோகிராஃபர்ட்ட தெளிவா சொல்லிடு. ஓகேயா? ஓகேண்ணே. சரி தம்பி. ஓகே. உன் பலன் எங்கே இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் காட்சி முடிஞ்சிருக்கு. அடுத்து காட்சி 2.
சொல்லுங்கண்ணே. நல்லா இருக்கீங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. நாளைக்கு ஆல் நைட்டு ப்ரேயர் இருக்குண்ணே. சரிண்ணே. கட்டாயம் வந்துருங்கண்ணே. சரிண்ணே. நீங்கள் வரப்போ சத்யபாபையும் பால்ராஜ் அண்ணனையும் கூட்டிகிட்டு வந்துருங்கண்ணே. சரிண்ணே, கட்டாயம் கூட்டு வந்துடுறேன். சரிண்ணே, ஓகேண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. கூட்டு வந்துடுறேன். பிரைஸ்லாட்ண்ணே. பிரைஸ்லாட்ண்ணே. சோதரம் அண்ணே. பாலராஜ் பொண்ணு பண்ணாப்ல. சரிங்க. ட்ரெயின் இருக்கா நைட் 10:30 மணிக்கு. சரிண்ணே. சரி, நம்ம எல்லாரும் போகணும். எப்பயும் போல 10:30 மணிக்கு தானே? எப்பயும் போல 10:30 மணிக்கு. சரிண்ணே, போயிடலாண்ணே. ஓகே, வந்துடும்ண்ணே. சரி, ஓகேண்ணே, வாங்க போ. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமையுண்டாதாக. ஆரம்ப ஜெபமாக, சோதரமாப்பா, நல்லவரே, வல்லவரே, சர்வவல்லமுள்ள தெய்வமே, துதிக்கிற ராஜா, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பி தகப்பனே. ஆமாப்பா, அந்த முழு ஜெபத்தை தேவனாய் கர்த்தர் நீங்கள் கொடுத்து மகிமை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஜெயக்கரிசி நீங்கள் ஜெயத்தை கற்றுக்கிடுங்க. வந்திருக்க மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபை சொந்து கொள்ள முடிய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். முதல் ஜெப குறிப்பாக ஜீவானை ஜெபம் பண்ணுவாங்க. நம்முடைய தேசத்துடைய ஆசீர்வாதத்துக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பிரசுரமத்துக்கு மகிமையுண்டாவதாக. சொல்லப்பட்ட இது ஆசீர்வாத ஜெபத்துக்காகவும் தேசம் செழிப்பாகும்படியாகவும் இயேசுவானவரை ஏற்ற வேளையிலே மலைகளை நீ தரும்படியாகவும் ஆண்டவரே உண்மையை துதிக்கிறோம், உண்மையை போற்றுகிறோம். ஆண்டவரே இயேசுவானவரே, அப்பா பிதாவே, விவசாயங்கள் செழிக்கவும் ஆண்டவரை தேசங்களிலே எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவும் இயேசுவானவரை தொழில்கள் வியாபாரங்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கவும் நீர் உதவி செய்யும்படியாக உம்மிடத்தில் வேண்டுகிறோம், விண்ணப்பிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எல்லா பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு தேவனாய கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்க பிறகு கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இரண்டாவது ஜெப குறிப்புக்காக சத்யபாபு நம்முடைய திருச்சி போய் வருகிற குடும்பம் முழுவதும் குடும்பமாக ரசிக்க முடியாது ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட சொல்லப்பட்ட ஜெப குறிப்பா சமூகத்தில் வருகிறோம். எங்கள் சபையிலும் அப்பா ஆண்டவரே, எங்கள் நாட்டிலும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக ஆலயத்திற்கு கடந்து வர கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அப்படியாக ஆசீர்வாதத்தை வழிநடத்த போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் சோதரம் சோதர. மூன்றாவது ஜெப குறிப்புக்காக பால்ராஜனை ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம திருச்சி போய் வருகிற மக்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவோம். ஆவியின் வரங்களை பெற்று ஒவ்வொரு கர்த்தருக்காக எலும்பி பிரகாசிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, கேருபீன் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வாத இந்த மாலை வேளையிலும் தேவ சித்தத்தின்படி நீங்களை கூட்டி சேர்த்த தேவுக்காக ஸ்தோத்திர ராஜா. தேவரே, இந்த சொல்லப்பட்ட விண்ணப்பங்களை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் வார்த்தையின்படி. அப்பா, அவர் சித்தத்தின்படி எதாவது கேட்டால் அது நமக்கு செவி கொடுக்குறார் என்ற அர்த்தமாக வேத வார்த்தையின்படி எங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு நீர் எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் தகப்பனே. அப்பா, எங்கள் சபையில் உள்ள விசுவாச ஒவ்வொருவரையும் பரிசுத்தனால் நிரப்பு ராஜா. அப்பா, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலனடைந்து கழுவலை போல் சட்டெழுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போவனுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் வார்த்தை. அப்பா, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும் ராஜா. அப்பா, தேசங்களுக்காக, ஊழியங்களுக்காக, விசுவாசி குடும்பங்களுக்காக, ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் ஆவியை நீர் ஊற்றும் தாப்பனே. அப்பனே நமக்கு சோத்திரம் ஐயா. அப்பா, மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்கள் குமாரதிகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் சொப்பனங்களின் வாலிபல் தரிசனங்களை காண்பார்கள். என் ஊழியக்காரர்களையும் ஐயா நாவியை ஊற்றுவேன். அவர் எனக்கு ஊழியம் செய்வார்கள். வாக்குத்தத்தின் பிரகாரமாக உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்பு ராஜா. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? இவ்வளோ நேரமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்போ ஆன்லைன் ப்ரேயர் முடிய நம்ம எப்போ வீட்டுக்கு போகிறது? ஆண்டவரே சோத்திரம் ஐயா. சோதரம் ஐயா. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு அதை வார்த்தை உடைய பலத்தால் எடை கட்டும். கத்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானமுடைய ஆசிரிப்பார் வேற வார்த்தையின்படி. அப்பா, கத்தர் உங்களையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக ஐயா பலத்தின் ஆவியால் நிரப்பும். அநேக சாட்சியால் நிலைநிறுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன்.
எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சோதரம் கத்த நம்ம ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வாதத்தை வழிநடத்த போறக்க கத்தரை சோதரிப்போம். சோதரம் என்னண்ணே ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கீங்க? காலையிலேருந்து உபவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், அதுவும் டயர்டாக இருக்குது. அண்ணே எவ்வளவு வசனம் சொல்லி ஜெபம் பண்றீங்கண்ணே, உண்மையாவே ரொம்ப அருமையா இருந்துச்சுண்ணே உங்க ஜெபம். அதான் ஒரு தனி கிருபை வேணும் பிரதர். சோதரனே சூப்பர். ஓகே, நாடகத்தின் தொடர்றதால பார்த்தீங்கன்னா காட்சி நம்பர் 3. அண்ணே அண்ணே வீட்டில் யாருன்னு இருக்கா? யார் வந்து வீட்டு வாசல்ல வந்து இப்படி கத்திட்டு இருக்கா? நீயா? நீ எதுக்கு இங்கே வந்த? என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் உங்களுக்கு விரோதமாக நிறையா பேசிட்டேனே. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம், எனக்கு மனசு குத்துதுண்ணே. அதானே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேனே. என்னோடய குழந்தையோட படிப்பு சொல்ல கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணே, நீ கொஞ்சம் கொடுத்து உதவினா நல்லா இருக்கும்ண்ணே. நான் வட்டியோட மறுபடியும் கொடுத்துட்றேனே. என்னது மன்னிப்பா? மனச்சாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது உனக்கு இருக்காடா? என்ன பேச்சு பேசுன? நீ வேணா அதை மறக்கலாம், நான் அதை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இல்லை எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எந்த காசு வேற வந்து கேட்குற, நான் கொடுப்பேன்னு நினைக்கிறியா? என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இந்த ஒரு என்னை மன்னிச்சுக்கோங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. இந்த ஒரு தடவை இல்லை 7 தடவை கேட்டாலும் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்க மாட்டேன். மூஞ்சிலேயே முழிக்காத போடா. ஆஹா, பரலோகத்துக்கு போற வாசலே இவ்வளவு அழகா இருக்கே, அப்போ பரலோகம் எவ்வளவு அழகா இருக்கும். பைபிள்ல போட்டிருக்குல்ல, உங்க பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு. அப்போ நம்ம பூமியில இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நான் நல்லது பண்ணியிருக்கேன், வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துருக்கேன்ல. அப்போ நமக்கும் பரலோகத்துல பெரிய பொக்கிஷம் இருக்கும்ல, பின்ன இருக்காதா? கண்டிப்பா நமக்கு கொடுக்குற பொக்கிஷாரையும் பெரிய மாளிகையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தா அங்க ஒருத்தர் தூதர் மாதிரி இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேட்போம். ஐயா ஸ்தோத்திரங்கய்யா. தேவனுக்கே மகிமை. ஐயா என்னுடைய பொக்கிஷாரை எங்கேயா இருக்கு? உங்கள் பெயர் என்னன்னு சொல்லுங்க. என் பேரு சக்தி பாபுங்கய்யா. உங்க பேர்ல அப்படி ஒன்றும் பொக்கிஷாரை எதுவுமே இல்லையே. என்னையா சொல்றீங்க? பொக்கிஷார் இல்லையா? நல்லா பாருங்கய்யா, நான் பூமியில இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன். ஓ, நீங்க அதை சொல்றீங்களா? அதோட பிரதிபலன் தான் நீங்க பூமியிலேயே பெற்றுட்டீங்களே. என்னையா சொல்றீங்க? ஏன் பொக்கிஷங்க வேற யாருக்கா கொடுத்துட்டீங்களா? நீங்க நிறைய நற்கையை செய்வீங்க, அதை மனுஷர் பார்க்க வேண்டும் செஞ்சீங்க, அதை போட்டோ எடுத்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி பெருமைப்பட்டீங்க, அதுதான் உங்க பலன். அதை தான் நீங்க பூமியிலேயே பெற்றுட்டீங்க. வலது கை செய்கிறத இடது கை அறியாது இருக்க வேண்டும். நீங்க செஞ்ச நற்கிரையை வந்து மனுஷர் பார்க்க வேண்டிய பிரகாரம் இருந்துச்சு, தேவன் பார்க்கும்படி இல்லை. அதனால உங்களுக்கு பலன் எதுவுமே இல்லை. ஐயோ, என்னையா சொல்றீங்க? எனக்கு பொக்கிஷாரை இல்லையா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் செய்கிற உதவியெல்லாம் மனுஷன் பார்க்க நினச்சி செஞ்சேனே ஒழிய, அது என் தேவனுக்கு முன்பாக நற்கீர்த்தியா இருக்குதான்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் செஞ்ச தவறை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இயேசு அனைவருக்கு நன்மை செய்து அதை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆஹா, பரலோக வாசல் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைகளால் நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாயிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்த பண்ணி சொன்னார்ல. இருக்கும். ஏன்னா நம்ம அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். நம்மளுடைய ஜபம் அப்படிப்பட்ட ஜபம் இல்லை. ஏன்னா நம்ம அநேகருக்காக ஜபம் பண்ணியிருக்கோம். நம்முடைய ஜபம் என்ன பரலோகத்திலேருந்து கேட்கப்பட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆஹா, வாசலே இவ்வளோ பெருசாக இருந்தால் பரலோகத்துக்குள்ள நமக்கு பொக்கிஷார உண்டு. ஓஹோ, அதான் தேவதூர் மாதிரி அவங்க எடுத்துருக்காரு. நம்ம அவரை போய் கேட்போம். ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கய்யா. தேவனுக்கே மகிமை. என்னுடைய பொக்கிஷாரை எங்கே இருக்குங்கய்யா? உங்கள் பெயர் சொல்லுங்க. பொக்கிஷாரை இருக்கான்னு என் பேர் பால்ராஜாங்கய்யா. உங்கள் பேரில் அப்படி ஒரு பொக்கிஷாரை எதுவுமே இல்லையே. ஐயா இல்லைங்கய்யா, அப்படி சொல்கிறீங்க. ஐயா நான் பூமியில் இருக்கும் போதெல்லாம் நான் அநேகருக்காக ஜெபம் பண்ணேங்கய்யா. ஐயா அநேகருக்காக நான் உபவாசம் பண்ணி கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணேங்கய்யா. மணிக்கணக்காக நான் ஜெபம் பண்ணேங்கய்யா. எனக்கு இப்படி சொல்கிறீங்களே ஐயா, நான் என்னையா செய்வேன் ஐயா? நீங்கள் ஜெபித்தீங்க, தேவன் பார்க்க வேண்டிய ஜெபித்தீங்களா இல்லை மனுஷர் பார்க்க வேண்டிய ஜெபித்தீங்களா? நீண்ட நேரம் ஜெபிக்கணும், எத்தனை வசனம் கொண்டு ஜெபிக்கணும்னு மற்றவங்க பெருமையாக பேசணும்னு ஜெபிச்சிங்க. உபவாசம் இருக்கும்போது உங்கள் முகத்தை வாடலாக வச்சுக்கொண்டு மற்றவங்க அதை பெருமையாக பேசணும்படி ஜெபிச்சிங்க. இதுதான் உங்கள் பலன். இதுதான் நீங்கள் பூமியிலே பெற்றுட்டீங்களே. ஐயா என்னையா என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கய்யா. ஐயா ஆண்டவரே
எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. தேவன் பெருமையுள்ள ஏற்று நிற்கிறார், தாழ்மையுள்ள கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படி தேவரே என்னுடைய பெருமையினா என்னுடைய ஜப விண்ணப்பங்களையும் நான் இழந்து போனேனே, என்னுடைய பொக்கிஷாரையை நான் இழந்து போனேனே தாப்பனே, என்னுடைய ராஜ்யத்தை நான் இழந்து போனேன், என்னுடைய பாக்கிய வீட்டை நான் இழந்து போனேன். ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்னே தேவன் என்ன வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள். உங்கள் ஜெபம் சுருக்கமாகவும் தேவன் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். பகலோ வாசலா வாவ் தங்கமயமா தெரியுது. அப்போ நம்ம அவருக்கு வச்சுக்க பொக்கிஷமும் தங்கத்தினாலே அவருக்கு போகல. சரி, அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அங்கே போய் கேட்போம். பேசலாம். தேவனுக்கே மகிமை. என் பேர் தேவபசனா. என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. உங்கள் பேர் உங்கள் பேரில் அப்படி ஒன்றும் பொக்கிஷார எதுவுமே இல்லையே. பாவம் தான் அதிகமாக இருக்கு. இல்லையே இருக்காரு. பூமியில் நான் என்னுடைய எல்லா பாவத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்டேனே. நீங்கள் வந்து உங்கள் பாவத்தை மன்னிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டீங்க. ஆனால் சொந்த சகோதரனுடைய பாவத்தையே நீங்கள் மன்னிக்கலை. இயேசு மற்றவங்களுடைய பாவங்களை மன்னித்தார், ஆனால் நீங்கள் சொந்த சகோதரனுடைய பாவத்தையே மன்னிக்கவில்லை. பூமியில் மற்றவங்கள பாவங்கள் நீங்கள் மன்னிக்காதனால உங்களுக்கு இங்கே பரலோகத்தில் உங்கள் பாவமானது மன்னிக்கப்படவில்லை. ஆண்டவரே இல்லை மன்னிங்க ஆண்டவரே. என் சகோதரன் எத்தனையோ தடவை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு உதவி கேட்டான். நான் அவனை மன்னிக்காமல் எதேத்தை யுமாப்பா இருந்து கொண்டு மன்னிக்காமல் விட்டேனே. நான் ஒரு விஷயம் என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை. உங்கள் பேரில் பொக்கிஷாரை இருக்கான்னு பார்த்து சொல்லிக்கிறேன். உங்கள் பேரில் பொக்கிஷாரை இருக்குது. நீங்கள் பூமியில் வந்து நிறையா நற்கரிகள் செஞ்சுருக்கீங்க போல். உங்கள் பேரில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷ அளிக்க உங்கள் கைகளை தாராளமாக கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் காயப்பட்டவங்க நெருக்கப்பட்டவங்க அவங்களுக்கு உதவி செய்ய உங்கள் மனசை தாராளமாக கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து பரலோகம் பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி கொடுத்துருக்கீங்க, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்துருக்கீங்க, வஸ்திரம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி பல உதவிகள் செஞ்சு மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பண்டிகை காலத்தில் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களோட இருந்து அவங்களையும் சந்தோஷப்படுத்திருக்கீங்க. உங்கள் கிரியையானது தேவனுக்கு முன்பாகவும் உங்கள் விண்ணப்பமானது தேவனுக்கு முன்பாக இருந்தனால உங்களுக்கு பொக்கிஷமானது நிறையா இருக்குது. இதான் உங்கள் பொக்கிஷாரை. நீங்கள் உங்கள் பொக்கிஷத்தை எடுத்துக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் உலகத்தில் எவ்வளவோ நன்மை செஞ்சு எனக்கு கிடைக்காம இருந்தாலும் இன்னைக்கு நான் செஞ்ச நன்மையெல்லாம் பரலோகத்தில் எனக்கு இவ்வளோ பொக்கிஷத்தை கொடுத்துருக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றி. நடித்த யாவருக்கும் நன்றி. இப்போதும் கூட இவங்க ஒரு 4 பகுதிகளாக இந்த இடத்துல நடித்தாங்க. முதல் பகுதி என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல் பகுதி வந்து நன்மை செய்கிறத குறித்து அவங்க பாட்டாங்க. மனுஷர் காணணும், நம்ம செய்கிற நன்மைகள் எல்லாம் பூமியிலே அது பலனை எதிர்பார்க்கும்படியாய் நாம் எதிர்பார்த்ததுனால அது வந்து பரலோகத்துக்கு போகவில்லை என்று சொல்லி ஒரு காரியத்தை பார்த்தோம். 2வது காட்சியாக பார்க்கும்போது ஒரு ஜெபம் பண்ணும்போது நாம் மனுஷர் பார்க்க வேண்டும், அநேக ஜெபங்கள் செய்ய வேண்டும் இருக்கு. அப்போ நம்முடைய ஜெபம் வந்து ஆண்டவருக்கு முன்பாக காணப்பட வேண்டும், அது மனுஷர்கள் முன்பாக காணப்படக்கூடாது என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து 2வது காட்சியை பார்த்தோம். 3வது காட்சியாக மன்னிக்கிற குணத்தை குறித்து பார்த்தோம். சகோதரருக்குள்ள மன்னிக்காம நம்ம வந்து பரலோகத்தில் போகும்போது கண்டிப்பாக பூமியில் நம்ம ஒருத்தரை மன்னிக்கலாட்டி பரலோகத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லி 3வது காட்சியை குறித்து பார்த்தோம். 4வது காட்சியாக நாம் செய்கிற நன்மைகள் வந்து மனுஷருக்கு பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்கிற நன்மைகள் தேவனுடைய சமூகத்தில் போய் தேவனை அதை நினைப்பூட்டுதலாக காணப்படுகிறது என்று பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நன்மைகள் காணப்படுமானால் நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும் என்பதை குறித்து இந்த கதைகள் நம்மளுக்கு விளக்குகிறதா இருக்கிறது. நடித்த யாவருக்கும் நன்றி. சொன்னார். ஸோ உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்ற இந்த நாடகத்தோட ஒரு விளக்கத்தின் மூலமா நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரீச் ஆகும் நாங்கள் நம்புகிறோம். ஸ்தோத்திரம். ஸோ
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளையாட்டு என்ன, சரிங்களா? ஸோ அதை சிறப்பாக விளையாட போகிறோம். பாலை போட்டு பதிலை சொல்லுங்கள்ன்ற மாதிரி ஒரு சின்ன கேமு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேஸ்கெட் வச்சுருப்போம், சரிங்களா? நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்போம். ஒரு 5 பேர், ஒரு 5லேருந்து 6 பேர் இங்கே நிற்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கையில் 3 பால் கொடுத்துருவோம். ஸோ அது பாலை நீங்கள் கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தோம், நீங்கள் அதுக்குள்ளே பாலை போடலைன்னா நீங்கள் அதை அப்படியே ரிவர்ஸில் போயிடணும், சரிங்களா? ஸோ இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க, யாருனாலும் வரலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர். ஓகே, யார் வர்றீங்க? இப்போ கேமோட ரூல்ஸ் தம்பி சொன்னார். இப்போது நாங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்போம், அது எல்லாருக்கும் எளிமையான ஆன்சர்ஸாக தான் இருக்கும். யார்? ஸோ யாரும் ஒன்றும் பயப்பட வேணாம், நம்ம சர்ச்சு மக்கள் எல்லோரும் இருக்காங்க. ரொம்ப எளிமையான பைபிள்லேருந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்போம். அதனால் யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வில்லிங்காக இருக்கீங்க கை தூக்குங்க. மொத்தமே 3 பேர் தானா? அப்போ நாங்களே வாலண்டியர்ஸாக அது கை தூக்க வச்சிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் முதல்ல வர 3 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்டர் ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் வந்து ஜெயிக்கிற முதல் 3 பேருக்கு அவங்க கணவர்மார்கள்ட்ட சொல்லி 1 வாரத்துக்கு சமைக்கிறது இல்லைன்னு சொல்லி அண்ணன் சொல்லிடுவாங்க. டக்குன்னு வர்ற 3 பேர் மேலே வாங்க. ஓகே, இப்போ கை தூக்குனது நம்ம அக்காவும் பெண்கள் குழு தலைவியும் தூக்குனாங்க. அருணாக்கா தூக்குனாங்க. அருணாக்காவுக்கு பேரா செலினக்காவை கூட்டிகிட்டு வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்கக்கா. பொண்ணுத்தாயக்கா, மகாலட்சுமி அம்மா, அருணாக்கா, செலினக்கா மேடைக்கு வருமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கணவர்மார்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, அப்பா என் மனைவி வந்து ரொம்ப தக்காளி சட்னி அருமையாக வைப்பாங்கப்பான்னு சொல்கிறாப்புல. அதுக்கு அவர் கேட்குறாரு, எப்படிப்பா தக்காளி சட்னி வைப்பான்னு கேட்டதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கப்பா கடைக்கு போயிட்டு வர்றாங்க, மார்க்கெட்டில் போய் தக்காளியை நல்லா தான் வாங்கிட்டு வர்றாங்க, ஆனால் பார்த்தேன்னா அதை பூரா கொண்டு வந்து என்ன வச்சிடறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. ஒரு முறை ஃப்ரிட்ஜை திறக்கும் போது அழுகுன தக்காளி எடுத்து வைப்பாங்களா, நல்ல தக்காளி எடுத்து வைக்கிறாங்களா? எப்படி வைப்பீங்க? கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்க எடுத்து சட்னி வச்சிடுறீங்க, சரி ரைட்டு. திருப்பி மறுநாள் கொஞ்சம் வாடி போனது எடுத்து வச்சிடுறோம், திருப்பி அதுக்கு அடுத்த நாள். அப்போ ஆக மொத்தம் நல்ல தக்காளி எல்லாம் செய்கிறதே இல்லை, சட்னிக்கு பயன்படுத்துறதே கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் தக்காளியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக வச்சு என்ன கொடுத்துருங்க, மூஞ்சில் அடிக்கக்கூடாது. என்ன வச்சு கொடுக்கணும்? கணவர்மாருக்கு சட்னி அரைச்சி கொடுக்கணும், சரிங்களா? ஸோ கேம் போயிடலாம் நம்ம. ஓகே, 2 பேர் பேரா, உங்களுக்கு யார் பேரோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நில்லுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ 2 பேர் பேர். அம்மா உங்களுக்கு ஒரு பேர் எடுத்துங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணால் கேம் ரூல்ஸ் சொல்கிறேன் கவனிங்க. நீங்கள் இப்போ உங்கள் கையில் இருக்க 3 பாலையும் உங்கள் டீமாக சேர்ந்து, அதாவது 2 பேர் முதல் டீம், யார் டீம் தள்ளி நிற்குங்க. உங்கள் டீமுக்கு லெஃப்ட் சைடு இருக்கவங்களுக்கு அந்த வாளி, ரைட் சைடு டீமுக்கு இந்த க்ரீன் கலர் வாளி. ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த பாலை இல்லை ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட் இந்த 3 பாலையும் டக்குன்னு யார் போடுறாங்களோ அவங்க தான் நான் இந்த கேள்வி கேட்பேன், அவங்க தான் அந்த கேள்விக்கான பதில் சொல்லணும். ஓகேங்களா? யார் ஃபஸ்ட்டு 3 பாலையும் வேகமாக போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த லக்கி வின்னர். தம்பி சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. தேவா ஃபர்ஸ்ட் யார்? ஒரு நிமிஷம், இந்த ஃபேன் அமத்து. இந்த ஃபேனை அமத்துங்க. முதல் நம்ம இந்திய அணியின் சார்பில் இருந்து நமது மகளிர் அணி தலைவி வந்து பாலிங் த்ரோ பண்ண போகிறாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இல்லை அட் அ டயத்தில் போகணும். ஓகே ஓகே தேவா அமர்ந்துருச்சு. ஓகே, நான் 1 2 3ன்னு சொன்னோன்னே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் பால் ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும், அடுத்து நீங்கள் போடலாம், அடுத்து 3ஆம் பால் ஒரு ஆள் போட்டுக்கலாம். ஆக மொத்தம் யார் ஃபஸ்ட்டு 3 பாலை போடுறீங்களோ அவங்க தான் அந்த கொஸ்டின் கேட்கப்படும். ஓகே, ரெடி? 1 2 3. ஓடி வந்து போடக்கூடாது, நின்று போட. இது நல்லா இருக்கு உங்கள் கேம் ரூலு. இங்கேயுமா பாலை கையில் எடுங்க, போடுங்க. அருணாக்கா சீக்கிரம் போடுங்க, அவங்க ரூல்ஸ் அவுட் ஆகிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட் டைம்னால ரூல்ஸ் தெரியாதனால அவங்க சிரமப்பட்டுட்டாங்க, அதனால் மன்னிப்பு கொடுத்துருவோம். பாவம், பொழைச்சி போகட்டும். ஓகே, மறுபடியும் சொல்லிட்டேன், 3 சொன்னோன்னே பாலை த்ரோ பண்ணணும். ஓகேங்களா? ஒரு பால் நீங்கள் ரெடியாக வச்சு, அது உங்கள் டீம்மேட் கிடையாது, போட்டுட்டீங்களா? எடுத்துருங்க. பாவம், பொழைச்சி போட்டோம். நீங்கள் வின் பண்ணி தெரியும் எனக்கு, எடுத்துங்க. போட்டீங்களா?
என்ன அருணாக்கா ஒரு வாரம் சமைக்க மாட்டாங்களாம், சொல்ல சொன்னாங்க உங்ககிட்ட. வாடிப்பட்டி அலங்காநல்லூர் அருணாக்காவா? ரெடி, 1 2 3. நீங்க தான் வந்து எடுக்கணும், நாங்க எடுத்துற மாட்டோம். டக்குன்னு எடுத்து டக்குன்னு த்ரோ. என்ன டீம்மேட் சும்மா நிக்கிறீங்க? ஐயோ ஃபாஸ்ட். ஐயோ அருணாக்கா பின்னாடி போங்க. முடிச்சிட்டீங்க, வெரி குட். ஓகே, நீங்க அவுட். உங்க டீம் வாய்ப்பை கொடுத்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே சரி, இப்போ நீங்க அவுட். நீங்க டீம் இறங்கிட்டு வெளியேறலாம். பாலை கீழே வச்சிருங்க. முதல் கேள்வி, மெத்துசலா வாழ்ந்த வருடங்கள் எத்தனை? 969. வாழ்த்துக்கள். இவ்வளோ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணி எதிர்பார்க்கல, முடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள், நீங்க வின்னர். போயிட்டு வரலாம். அவ்வளோதான். ஓகே, அடுத்த டீம் யார் வரீங்க? ரெண்டு பேர். கமான் வாங்க. இவங்க வந்திருக்காங்க. எஸ்ராக்காக்கு பேர் யார் வரீங்க? எங்க அக்கா பாரதி அக்கா வெற்றி கொண்டு வருகிறார்கள். கைத்தட்டுங்க எல்லாரும். எங்க அக்கா வந்துட்டாங்க, எனக்கு அவங்க தான் அடுத்த பிரைஸ். ஓகே வெயிட் பண்ணுங்க. எல்லாம் அந்த எண்டில் நில்லுங்க, பார்த்து படிக்கட்டு சேஃப்டியா நில்லுங்க. அக்கா ரூல்ஸ் என்னன்னா, உங்க கையில 3 பால் இருக்கு, நீங்க ஒரு டீம். உங்ககிட்ட 3 பால் இருக்கு, நீங்க ஒரு டீம். அங்க இருந்து நீங்க த்ரோ பண்ணுவீங்க, நீங்களும் த்ரோ பண்ணுவீங்க. உங்க 2 டீம்ல யார் ஃபர்ஸ்ட் 3 பாலை போடுறீங்களோ நாங்க கேள்வி கேட்போம். அவங்களுக்கு தான் 3 பால் வெளியே போட்டீங்கன்னா நீங்க அப்படி ரிவர்ஸ்ல வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ரெடியா? ஓகே 1 2 3. பால் வரல, நீங்க சீக்கிரமா எடுத்து அடுத்து கண்டினியூ பண்ணணும். எடுத்து போடுங்க. பார்த்து லைட் இதெல்லாம் இருக்கு, கவனமா பண்ணணும். இவ்வளவு ஸ்லோவா இருக்காங்க. லைட்லாம் உடைச்சிட்டு போறாங்க. டீம் ஃபாஸ்ட் பத்தல. அந்த டீம் நேரத்துல பாலை முடிச்சிட்டாங்க. கமான் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் நீங்க முடிக்க நீங்க தான் போடணும். வின் பண்ணவங்களுக்கு தான் பரிசு. வாவ் சூப்பர், அவங்க போட்டாங்க. 3 பால் போட்டாச்சு. ஓகே, இப்போ அந்த இரண்டாவது கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்க விட சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் காத்துட்டு இருக்கு. ஓகே, கேள்வி. கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று ஜெபித்த ராஜா யார்? ஆசா ராஜா. வெரி குட், ஆசா ராஜா. வெரி குட் வெரி குட், சூப்பரா சொல்லிட்டாங்க. கைத்தட்டுங்க எல்லாரும். ரொம்ப போல்டா வந்து பண்ணிருக்காங்க. எல்லாரும் நல்லா சத்தமா கைத்தட்டுங்க. வெரி குட். ஸோ 2 டீமை கூப்பிட்டோம், 2 டீமுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. அவ்வளோ, இதே மாதிரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். அடுத்து யார் வர போறீங்க? வாங்க. நேயர் விருப்பம். நீங்க வரீங்களா? நாங்க கேட்கடான்னு சொல்லி கேட்குறாங்க. யார் யார் வரீங்க? அடுத்த டீம் எல்லாரும் கலந்துக்கலாம். யார் யாருக்கெல்லாம் ஒரு வாரம் ரெஸ்ட் வேணுமோ அவங்க வரலாம். எல்லாரும் வரலாம். ஆண்களும் வரலாம், இளைஞர்கள் வரலாம். வாங்க, ஆண்களும் வரலாம், இளைஞர்கள் வரலாம். வாங்க. மீனாத்தா நீங்க வருவீங்களா? சக்தி பாபு கூப்பிடுறாப்ல. வாங்க. அவங்க கண்மணி சகோதரியை கூப்பிடுங்க. வாங்க, எந்திரிங்க. அவங்க 2 பேரும் கூப்பிடுங்க. பவர்ஃபுல் இம்பாக்ட் பிளேயர்ஸ் வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே மோஸ்ட் வாண்டட் பிளேயர்ஸ். ஏற்கனவே வந்துட்டு போனவங்களும் அப்படிதான். எல்லாருமே பைபிள் குவிஸில் ஃபுல்லாக டாப் ரேங்க்ல வரக்கூடியவங்க. இவங்க அடுத்த செட் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ இவங்க பாப்பா என்ன செய்கிறாங்கன்னு. ஓகே ரெடியா? சிவாமேக்கா. ஓகே, சிவாமி அம்மாவும் இப்போ இருக்காங்களா? இருங்க. சரி, ஓகே, நீங்கள் முடிச்சிருக்கீங்களா? கேமோட ரூல்லாம் தெரியும்ல? ஸோ நான் 1 2 3 சொல்லுவேன். நீங்கள் 2 பேர் த்ரோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 பால் யார் போகிறோம் அவங்களுக்கு கேள்வி கேட்போம். ரெடியா? ஓகே, இருங்க. நான் 1 2 3 சொன்ன அப்புறம் தான். சரிங்களா? 1 2 3. பின்னாடி போங்க. பின்னாடி போய் போங்க. பக்கத்தில் வந்து போட முடியல. வெரி குட் முடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். 3 போட்டீங்க. அனு சிஸ்டர் டீம் முடிச்சிட்டாங்க. ஓகே, இது கேள்வி. ஸோ இந்த டீமுக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? எல்லாமே ஈஸியாக இருக்கு. முதல் கேள்வி சக்தி கேட்க சொன்னாரு.
இயேசு எந்த மலையில் உட்கார்ந்த போது சீஷர்கள் வந்து உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள்? என்னங்க? வெரி குட் ஆன்சர், ஒலிவமலை. ஸோ யோசிக்காம எல்லாரும் பதில் சொல்றாங்க. அடுத்து யார் வரீங்க? வாலண்டியர்ஸ். ஓகே, ரெடியா? 1 2 3. அப்படியே எடுத்து போட்டுறாதீங்கக்கா, பின்னாடி போய் போடணும். தள்ளி கமான் சீக்கிரம் முடிய போகுது. பால் எடுத்து ஐயோ அந்த டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஐயோ எடுத்து கொடுக்க, நீ என்னப்பா கம்பேரிங் மேன் முடிச்சிட்டாங்க. ஓகே, ஜனனி சிஸ்டரும் சாந்தி அம்மாவும் வின் பண்ணிட்டாங்க. வெரி குட். ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்க போறோம் உங்களுக்கு. நீங்க சீனியர் மோஸ்ட் பீப்புள்ஸ், அதனால வேதத்தில் 150 அதிகாரங்கள் கொண்ட புத்தகம் எது? வேதத்தில் 150. டேய், நீ யார் டீம்பா? ஆன்சரை சேர்த்து சொல்லி கொடுக்குறப்பா. இல்ல, ஓகே. அடுத்த கஷ்டமான கேள்வி. யோனா எத்தனை நாள் மீனின் வயிற்றில் இருந்தார்? அல்லேலூயா, ஆமென். ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, சூப்பர். தேங்க் யூ, யூ ஆர் வின்னர். வாழ்த்துக்கள். ஸோ ரெண்டுக்குமே அவங்க அருமையாக பதில் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு 2 gift வருதானே எங்கள் ஆண்கள் குழு தலைவர்கிட்ட தான் கேட்கணும், பின்னாடி கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ அண்ணன் பால்ராஜன் அவர்களும் பால்ராஜ் அண்ணன் கூட இன்னொரு டீம் யார் வரீங்க? அண்ணன் சிங்கிள் அண்ணே, 2 பேருக்கு இண்டிவிஜுவல் மேட்ச். வாங்க, 3 பேர் த்ரோ பண்ணுங்க. இந்தாங்க உங்க 3. முதல்ல யார் போறீங்க பாப்போம். 1 2 பின்னாடி வைங்க. நீங்க தனித்தனியா மோதுறீங்க. ரெடியா? 1 2 3. ஷீலா கூப்பிட்டேன். அடுத்து பெல்சி ரெடியா இருக்கவும். ஷீலா வர முடியாத காரணத்தால் எங்கள் பெல்சி வந்து இப்போ அடுத்த கேம் வின் பண்ணணும், பார்த்துக்கங்க. கமானே. பால்ராஜனை வெரி குட், பால்ராஜனை முடிச்சிட்டாங்க. என்ன கஷ்டமான கேள்வி கேளுங்க. ஆமென். ஓகேண்ணே, உங்களுக்கான கேள்வி. யோவான் இருந்த தீவின் பெயர் என்ன? யோவான் இருந்த தீவின் பெயர் என்ன? பத்மதீவு. ஆமென், பத்மதீவு. அல்லேலூயா. யோசிக்காம அண்ணன் பதில் சொல்லிட்டாங்க. That's what they are the most senior, most persons in our church. Okay. ஸோ இன்னும் இந்த கேம் தொடர்ச்சியாக போகலாம், பட் வி ஹாவ் சம் லிமிட்டட் டைம். அதனால் இதோட இந்த கேம் எண்ட் அப் பண்ணுறோம். ஃபர்தர் இதோட ஒரு பியூட்டிஃபுல் கேம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன பார்க்குறீங்க? ஒரு அப்பா தன் குழந்தைய கொஞ்சினதை பார்த்தீங்களே, அந்த பையன் நான் தான். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா என்ன பாசமா, ரொம்ப செல்லமா, கர்த்தருக்கு பயப்படும் பயத்துல வளர்த்தாங்க. நானும் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை தாங்க. வாரம் சர்ச்சுக்கு கரெக்டா போயிடுவேன். ஸ்கூல் டேஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா போச்சு. நானும் உங்க மாதிரி தான் சண்டே கிளாஸ், யூத் மீட்டிங் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம போயிடுவேன். ஆனா ஒரு கட்டத்துல உலகம் என்னை இழுத்துச்சு, நானும் விழுந்துட்டேன். காலேஜுக்கு போனேன். புது நண்பர்கள் கிடைச்சாங்க. லைஃப் ரொம்ப ஜாலியா போற மாதிரி இருந்துச்சு. எதெல்லாம் தப்புன்னு நான் நினைச்சு பயந்தேனோ அதையெல்லாம் ரொம்ப தைரியமா செய்ய ஆரம்பிச்சேன்.
என் லைஃப் ரொம்ப ஜாலியா போச்சு. ஆனா என் குடும்பத்துல என்னால யாருக்கும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இதனாலேயே எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. கொஞ்ச நாள் ஆக ஆக வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ளே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு. ஒரு நாள் முடிவு எடுத்தேன். சரியான முடிவுன்னு நினைச்சு ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டேன். அதுதாங்க என் லைஃபையே மாத்துச்சு. எது உண்மையான சந்தோஷம், எது பொய்யான சந்தோஷம்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. அது என்னன்னா, நான் எங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் எனக்காக உயிரையே கொடுப்பாங்கன்னு நினைச்சு அவங்க வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க போன பின்புதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அங்க என்னை ஏத்துக்கிடவும் என்கிட்ட அன்பு காட்டுகவும் என்னை சேர்த்து கொள்கிறதற்கும் அங்கு யாருமே இல்லைன்னு. அப்பதான் எனக்கு புத்தி தெளிஞ்சது. இளையகுமாரனை போல தாங்க எல்லாம் முடிஞ்சு போன பின்புதான் புத்தி தெளிஞ்சிச்சு. அப்பதான் எனக்கும் ஒரு உணர்வு வந்துச்சு. என் மகனே, தகப்பன் புத்தியை கேள் என்ற வசனத்துக்கு செவி கொடுக்காம விட்டுட்டேன். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம் என்று வசனம் சொல்லுது. நான் எதுக்குமே கீழ்ப்படியாம போயிட்டேன். இப்பதான் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். மறுபடியும் நான் என்னோட அப்பா வீட்டுக்கு போவேன். அவர் என்னை சேர்த்து கொள்ளுவாரு. மீண்டும் அவருக்கு ஒரு நல்ல மகனாய் இருப்பேன். அவர் நித்திய பாதையில என்னை நடத்துவாரு. மன்னிச்சிருங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல நீங்க என்னை நேசிக்கிறதுனாலதான் என்னை நீங்க கண்டிச்சீங்க. இப்போ நான் அதை உணர்ந்துட்டேன். இனிமேல் உங்களுக்கு நான் கீழ்ப்படிச்சு உங்க பிள்ளையா வாழ்வேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். லைக்ஸ் ஆன் பண்ணு. எப்படி இருந்துச்சு இந்த ஸ்கிட்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா? நல்லா பண்ணாங்களா? ஸோ ரொம்ப எஃபோர்ட் பண்ணி பண்ணாங்க. நம்ம இன்னொரு சத்தமாக கை தரலாமா? ஜோலியனுக்கும் சரவணகுமாருக்கும். சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடித்த ஜோதி அண்ணனுக்கும் குமார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாக நடித்தாங்க உள்ள. நீங்கள் பார்த்தீங்களா நிழல் படம் நல்லா இருந்துச்சா? ஓகே. இதனால் தகப்பனுடைய அன்பை மறந்து தன்னுடைய சிநேகிதனை நம்பி தூரமாக போகிற ஒரு சகோதரன் தன்னுடைய எல்லா காரியத்தையும் இழந்து மறுபடியும் தகப்பனிடத்தை திரும்பி வருகிற காரியத்தை குறித்து நடித்தாங்க. இதிலிருந்து நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, எப்போதுமே தகப்பனை அன்பை விட்டு நம்ம தூரமாக போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்னா வெறும் நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் மட்டும்தான் உண்டாகும் என்பதை குறித்து இந்த கதை மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். நாமளும் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய சரீரத்துக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்மைகள் உண்டாயிருக்கு என்பதே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும்
என் பாதை எல்லாம் வந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கை எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கை எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நன்றி, தேங்க்யூ. காலையில் நம்ம அண்ணன் ரொம்ப அழகான விஷயங்களை நம்ம சபையில் எடுத்து வச்சாங்க. அது ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் நம்ம குழந்தைய எப்படி வளர்க்கணும், நம்ம எப்படி அதை கர்த்தருக்குள்ளே நம்ம குழந்தைய கொண்டு வந்து வளர்க்கன்ற ரொம்ப ஒரு தெளிவான விஷயங்களை கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். ஸோ இப்போ ஒரு சின்ன கேம் விளையாட போகிறோம். ஸோ என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஆளு கையில் ஒரு பலூன் கொடுத்துருவோம். சரிங்களா? அதாவது ஒரு 5 பேர் வரிசை 6 பேர் நிற்பீங்க. கையில் ஒருத்தர் பலூன் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்ககிட்ட ஊசி இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான். யார் அந்த முதல் 6 பேர்? சிங்க பெண்கள். முதல் 6 சிங்க பெண்கள். ஏன்னா பலூன் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா, அதுக்காக தான் மெயினா. அருணாக்கா சொல்றாங்க, எந்த கேள்வி கேட்டாலும் நான் தயாரா இருக்கேன், சும்மா வா அப்படிங்கிறாங்க. பார்ப்போம்.
கேம் ரூல்ஸ் நான் திரும்ப சொல்லிடுறேன். இவங்க எல்லார் கையிலையும் ஆளுக்கு ஒரு பலூன் கொடுத்துருவோம். ஒருத்தர் திரும்பி சவத்தை பார்த்து நிற்பாங்க. ஸோ முதல் கொஸ்டின் கேட்போம். இவங்க அந்த கொஸ்டின் பதில் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே இவங்க பின்னாடி போயிடுவாங்க. அதுவே தப்புனா நீங்க ஊக்க வச்சு உடச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டு நீங்க முன்னாடி வந்துடணும். ஸோ ரூல்ஸ் புரியுதுங்களா? எல்லார் கையிலையும் ஒரு பலூன் கொடுத்துருவோம். முதல் நிற்கிறவங்ககிட்ட முதல் கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு அவங்க சரியான பதில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பலூனோட பின்னாடி வந்துடணும். ஓகேங்களா? இன்கேஸ் அந்த முதல் கேள்விக்கே இந்த நிற்கிறவங்க பதில் சொல்லலைன்னா ரெண்டாவது நிற்கிறவங்கள பலூனை உடச்சு அவங்கள வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ கண்டென்ட்ஸ் அவங்க அவுட்டு. அந்த மாதிரி யார் லாங் ரன்ல கடைசி வரைக்கும் நிற்கிறாங்களோ அவங்க தான் அந்த கேமோட வின்னர். ஸோ இந்த இரண்டாவது கேமுக்கு விசேஷித்த நம்ம ஏபிகே சபையின் சார்பாக அவங்களுக்கு ஒரு நாள் வாழ்த்துக்கள் சொல்லி அவங்கள வெக்கீல் இறக்கி விட்டுருவோம். சரிங்களா? ஓகே மனையா பலூன் கொடுங்க. பின் கொடுங்க. ஆராதனா தம்பி. ஓகே எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸ்டேஜை ஒட்டி நிற்க வேணா, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கேப் போட்டு நில்லுங்க. ஓகே எல்லாரும் அந்த டைரக்ஷனை பார்த்து நினைக்கங்க. ஓகே ஓகே கொஞ்சம் பின்னாடி வாங்க. அருணாக்கா பின்னாடி வாங்க. சைலனாக்கா பின்னாடி வாங்க. பாப்பா பின்னாடி வாங்க. ஓகே பரவாயில்ல இருங்கக்கா பார்த்து கொஞ்சம் பின்னாடி வாங்க. அம்மா பின்னாடி வாங்க. மகாலட்சுமி அம்மா பின்னாடி வாங்க. ஸ்டெஃபி வரிசை இல்லைங்க. அம்மா பின்னாடி வாங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஸ்டேஜை கவர் பண்ணு. ஸோ இப்போ பேனா உடைக்கிறதுக்கு முதல்ல கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க சக்தி. ஸோ பார்த்துக்கங்க எவ்வளோ மோசம். இவங்க கரெக்ட்னா அப்படி பின்னாடி போயிடுவாங்க. இவங்க கரெக்ட்னா பின்னாடி போயிடுவாங்க. தப்புனா உடச்சி வெளியே போய் சொல்லிடுங்க. குத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். சரியா? முதல் கொஸ்டின் கேளுங்க சக்தி. ஓகே நீங்க சவுத்தை பார்க்கலாம். நீங்க சவுத்தை பாருங்க. முதல் கேள்வி. தான் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதியாக வைத்தது யார்? மறுபடியும் சொல்றேன். தான் முதிர் வயதான பொழுது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதியாக வைத்தது யார்? சாலமோன். ஆமென். தவறான விடை. சூப்பர். அப்படியே ஆயுதத்தை அங்க கொடுத்துருங்க. ஸோ எஸ்ரக்காக்கு அதே கேள்வி வைக்கலாமா இல்லை வேற கேள்வி கேட்கலாமா? அக்கா அதே கேள்வி வைக்க சொன்னதன் காரணத்தின் நிமித்தமாக ஓகே அக்காவுக்கு வேற கேள்வி இப்போ கேட்குறோம். யாருடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது? மைக் கொடுங்க. யாருடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது? ஆமென். சரியான விடை. பின்னாடி போங்க. சூப்பர். பொருளை கொடுங்க. கை தட்டுங்க. அவர் சாதாரண விஷயம்ல அவங்க ரொம்ப பக்காவான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. கை தட்டுங்க. கஷ்டமான விடை சொல்லிருக்காங்கல. உற்சாகப்படுத்திக்கிட்டே இருங்க. சூப்பர். பிரைஸ் லார்ட். ஆமென். இப்போதும் கூட அடுத்த கேள்வி. முன்னாடி திரும்பி பாருங்க. விவேகமுள்ள யோசனைக்காரன் யார்? ரொம்ப கடினமான கேள்வி. விவேகமுள்ள யோசனைக்காரன் யார்? சாலமோன். சரியான அல்ல, தவறான விடை. உடைங்க கிளம்புங்க. கீழே போலாம். அடுத்த கேள்வி ஸ்டெஃபிக்காக. ரொம்ப கஷ்டமா கேட்பீங்களா? படிச்சுட்டு வந்திருக்காங்க. சுவிசேஷகன் என்று புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டவன் யார்? புரியலையா? சுவிசேஷகன் என்று புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டவன் யார்? பவுலா. தவறான விடை. உடைங்க. ஸ்டெஃபி அவுட். அப்படியே அங்க கொடுத்துருங்க. அங்க கொடுத்துருங்க. வாங்க. ஓகே அடுத்த கேள்வி. வேதாகமத்தில் இடது கை பழக்கம் உள்ளவன் யார்? வேதாகமத்தில் இடது கை பழக்கம் உள்ளவன் யார்? சரவணகுமாரா? அவர் கிடையாது. தெரியலையா? ஓகே முடிச்சு விடுங்க அக்கா. இங்க வாங்க. பால உடைங்க. அங்க கொடுங்க. அடுத்து செலினக்கா. செவத்தை பார்க்கணும். நீ என்னோடு கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருப்பாய். யாரை பார்த்து சொன்னது? மறுபடியும் கேள்வி சொல்றேன். நீ என்னோடு கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருப்பாய். யாரை பார்த்து சொன்னது? 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கான விடை. சாமுவேலா? எனக்கா? சாமுவேல்.
அவங்க காதை சொரிஞ்சா மூக்க சொரிஞ்சா எஸ்ஸா, காதை இப்படி எல்லாம் கல்லாட்ட ஆடக்கூடாது. 3 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுருவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க 3 பேரும்? வரிசையில வாங்க. அருணாக்கா ரூல்ஸ் தான். என்ன முடிவு சொல்றீங்க? தெரியல என்று ஒப்புக்கொண்டு அருமையான விடை. டக்குனு முடிங்க. போயிட்டு வாங்க நீங்க. So the most valuable person in our APH church, எங்கள் அக்கா அருணா அவர்களுக்கு யாருடைய அக்கிரமம் நிறைவாகவில்லை என்று கர்த்தர் சொன்னார்? யாருடைய அக்கிரமம் நிறைவாகவில்லை என்று கர்த்தர் சொன்னார்? ரொம்ப நாள் ஆதியாகமத்துல தான் கேட்டிருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்களா? ஏதோ உங்க வீட்டுக்காரரா? என்னங்க கேள்வி கேட்டா வீட்டுக்காரர் அவரங்க அக்கா நீ மனசுல நினைச்சிட்டு இப்ப வெளியே பேசிக்கிட்டு இருக்க, எல்லாமே கேக்குது மைக்ல. போயிட்டாரு காணா. ஓகே எஸ்ஆர்க்கா உடைச்சிருங்க. சூப்பர். சோ தி கேமோட வின்னர் வந்து எஸ்ஆர்க்கா மட்டும். சூப்பர் 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 சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோ அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா மன ஸ்கிட்டுக்குள்ள இப்ப நம்ம கடந்து போறோம். இதுவரைக்கும் நீங்க பார்த்த ஸ்கிட்டிலேயே ஆன்சர் உங்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடப்படும். நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு படித்து வரவும். யாரு வாட்ஸ்அப்ல ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆன்சர் மட்டும் வேணுமா உங்களுக்கு? வாங்கக்கா, தனியாக தான் உங்களுக்கு கொடுப்போம். கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம், விடிய அவ்வளோ சீக்கிரம் தர மாட்டோம். ஆக மொத்தம் 6 கேள்விகள்ல நம்ம எஸ்தர் அக்கா மட்டும்தான் சிறப்பான பதில் சொன்னாங்க. அக்காவுக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமா கைதட்டல கொடுத்துடலாம். ஓகே வாழ்த்துக்கள். ஸோ இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கிட்டுக்கு நேராக கடந்து போகிறோம். இந்த ஸ்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த 2 ஸ்கிட்டை விட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்கோமா, தகுதி இல்லாமல் இருக்கோமா, என்ன காரணத்துக்காக இருக்கோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற நம்ம வாழ்க்கையோட முக்கியமான ஒரு பரிமாணத்தை குறித்தும், நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், என்ன செஞ்சிட்டு இருக்கோம், என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கிட்டோட ஒரு மைய கருத்து. இதை பற்றின டீட்டெயிலான ஒரு குறும்படம் உங்களுக்காக. ஸோ ஒரு கிளாப் பண்ணிங்கன்னா எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. உங்களை சிறப்பான ஒரு கைதட்டலை கொடுத்து நல்லா இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதியில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. தேங்க்யூ. நமது மூத்த விசுவாசி திரு பால்ராஜ் அண்ணன் அவர்கள், நமது மூத்த விசுவாசி திரு பால் ராதா அண்ணன் அவர்கள், தம்பி ஜோசுவா அவர்கள்,
தானே உள்ள போனோம். தேவனுடைய புத்திரத்தின் பிள்ளைகளாக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருக்காகவே வாழ்கிறோம். அவர் வருகிறேன் என்று சொன்னார். ஆமாம், அவருடைய வருகைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். நாமும் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டோம். ஆண்டவர் வர தாமதமாகுது. சற்று நேரம் நாம் எல்லோரும் இளைப்பாறுவோம். ஆமாம், மாம்சமும் பலம் உள்ளதான், கொஞ்சம் ரெஸ்ட் தேவை நமக்கு. செந்தில் வேணாம். ஆவியில அனலா இருங்க, ஜெபத்துல உறுதியா தரிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும் உட்கார்ந்தாலே ஒரே தூக்கமா வருது. அப்படியே நேரா தரிசனத்துக்குள்ள போயிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறதே பெரிய போர்க்களமா இருக்கு. இதுல இந்த கிறிஸ்தவங்க வேற அதிகாலை ஜபங்கிறாங்க, இரவு ஜபங்கிறாங்க, உபவாச ஜபங்கிறாங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்க பரமபிதா அறிந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இத்தனை ஜபம் வைக்கிறாங்க? ஏசப்பாவே சொல்லியிருக்காரு, உங்க பரமபிதா அறிஞ்சிருக்காரு. அப்புறம் இவ்வளவு ஜபம் தேவையா? நாம அனலா இருக்கமோ இல்லையோப்பா, இந்த இடம் ரொம்ப அனலா இருக்கு. நானும் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பாஸ்டர் வந்து விசுவாசம் குறித்தே பேசுகிறாரு. அந்த விசுவாசம் எப்படி தானே இருக்குன்னு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு வாசம் வருது, கறி குழம்பு வாசம் வருது, 4 நாள் வச்சு கெட்டு போன சாம்பார் வாசம் கூட வருது. ஆனால் அந்த விசுவாசம் மட்டும் வரமாட்டுது. இதில் நம்மளுக்கு மூக்கில் பிரச்சனையா இல்லை மூளை பிரச்சனையானே தெரில. பையனுக்கு கல்யாண வயசு வச்சுன்னு இப்போ பொண்ணு பார்க்க போனால் எல்லாம் எருமை ரொம்ப ரொம்ப அருமையான இடமா வருது. கிழக்க போனால் வீடு வாசலோட வருது, மேற்க போனால் நகையோட வருது, சரி வடக்க போனால் பணத்தோட வருது, சரி தெற்க போனால் இது எல்லாமே சேர்ந்து வருது. சரி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மேட்ரிமோனி சைடு போனால் வானத்தின் கனியை பிறந்த மாதிரி ஆசீர்வாதமாக கொட்டுன்னு கொட்டுது. சரி சபைக்கு போய் கேட்போன்னு கேட்டோம்னா ஆண்டவர் சுத்தம் இருக்கான்னு பாருங்கன்றாங்க. இதில் எப்படி சுத்தம் பார்ப்பேன்? இப்படி சுத்தம் தேடி 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 கடைசியில் பித்தம் தான் பிடிக்கும் போல. இப்படி ஒரு மொபைல் இல்லாட்டி நமக்கு பொழுதே போகாது பாரு. கத்துவிய வார்த்தைய எவ்வளோ அழகா பேசுறாங்க பாரு. உலகங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபோன் கைக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அதை பார்க்காத இதை பார்க்காதன்னு. இதெல்லாம் பார்த்தா தானே நாட்டுக்கு 4 விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அறிவு போகும். அச்சோ இதுக்குள்ளே போக போக நேரம் போகவே தெரியல, கண்ணு வேக சொல்குது. நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் நம்மளுக்கு மட்டும் இந்த கோபம், வைராக்கியம், எரிச்சல் அதெல்லாம் போகவே மாட்டேங்குது. நம்ம ஜெபத்துக்கு வல்லம் இல்லையா, இல்லை நம்ம வைராக்கியம் ஜெபத்தை விட வல்லமையா? இந்த 5 பேர்த்த பார்த்தாலே கோபமாக வருது. இவங்க தான் பெரிய மனவாட்டியம், வேறு யாரும் பக்கத்தில் கூட வர முடியாதான். பார்ப்போம் அதையும் பார்ப்போம். இதோ மணவாளன் வருகிறார். விளக்க ஆயத்தப்படுத்துங்கள். ஏதோ இடி முழக்க சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே. அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அவங்க அதிக்கிட்டு இருக்காங்க. கிளம்புங்க. ஐயோ
எந்திரியப்பா, உண்மையாவே மலவானை வந்துட்டாரு போறப்பா. அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க, சீக்கிரம் எந்திரிங்க, நம்ம விளக்க ஆயத்தப்படுத்துங்க. ஐயோ என்னடா அது விட்டு விட்டு எரியுதுனே, லைட் எரியல, நீங்க நம்ம விளக்க ஆயத்தப்படுத்துங்க. என்னது எரிய மாட்டேங்குது, ஆயத்தப்படுத்துங்க. அங்க எரிய மாட்டேங்குது. ஐயோ அவங்க போயிட்டு இருக்காங்க தம்பி, சீக்கிரம் நம்ம விளக்க ஆயத்தப்படுத்துங்க. ஐயோ கதவு அடைக்கப்படுது, கதவு அடைக்கப்படுது, கதவு. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே கதவை திறங்கப்பா. ஆண்டவரே எனக்காக ஒரு முறை கதவை திறங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே ஆரம்பத்தில் கொண்டிருந்த என்னுடைய ஜெப வாழ்க்கையை முடிவு பரியந்த என்னால நிலைச்சிருக்க முடியல. ஆண்டவரே, என்னுடைய ஆவி உற்சாகம் உள்ளதா இருந்தும் என் மாம்ச பலவீனத்து நிமித்தமா ஜெபத்தில் தரித்திருக்க முடியாம என்னுடைய நாட்களையும் நீங்க வருகிற நேரத்தையும் அறியாம நான் தூக்க மயக்கத்தில் இருந்துட்டேன். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்காக ஒரு முறை கதவை திறங்க ஆண்டவரே, ப்ளீஸ் பா. ஆண்டவரே கதவை திறங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவரே நான் யோசுவா வந்திருக்கேன் ஆண்டவரே, எனக்காண்டி ஒரு விஷயம் கதவை திறங்க ஆண்டவரே. ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொரு நாளும் என்கிட்ட விசுவாசம் குறித்த உங்களுடைய ரட்சிப்பை குறித்து என்கிட்ட பேசினீங்களே ஆண்டவரே, உங்களுடைய வேத வசனத்தை உணராத ஒரு மந்த இருதயம் உள்ளவா என் வாழ்நாள கழிச்சேனே ஆண்டவரே, எனக்காண்டி ஒரு விஷயம் இந்த கதவை திறங்க ஆண்டவரே, எனக்காண்டி கதவை திறங்க. ஆண்டவர், ஆண்டவர் எனக்காக கதவை திறங்க ஆண்டவர். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரை கிறிஸ்தவனாக மட்டும் வாழ்ந்துட்டு நான்ப்பா. அப்பா எனக்காக ஒரு நிமிஷம் கதவை திறங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் எது தேவசித்த என்று அறியாத அளவுக்கு ஆண்டவர், ஆண்டவர் உலக காரியங்களும் என்னுடைய பிள்ளைகளை குறித்த காரியங்களும் ஆண்டவரே உலகத்தின் ஒத்த வேஷத்தை போட்டு நான் வாழ்ந்துட்டேன் அப்பா. ஆண்டவரே எனக்காக ஒரு விஷயம் கருங்க திறங்க அப்பா. என்னுடைய மனம் இன்னும் புதிதாகாமல் போய்விட்டது. வாழ்க்கையில தேவ சுத்தம் என்று அதை பகுத்தறிய முடியாத அளவுக்கு ராஜ்யத்தினை இழந்துட்டேனப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்காக ஒரே விஷயம் கதவை திறங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே எனக்காக உதவி கதவை திறங்க ஆண்டவரே. நான் என் வாழ்க்கை உங்களோட நேரத்தை செலவு செய்யாத பிறகு நேரத்தை இணையதள அனிமத்தத்தில் சிக்கி உலக காரியங்களை மயங்கி வீணாக்கி விட்டேனே. என் நெஞ்சின் காட்சிகளிலும் கண்ணில் வழிகளிலும் நடந்தேனே. உம்முடைய வருகையை அறியாக குருதனை போல இருந்து விட்டேனே. ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. ஐயோ ஆண்டவரே எனக்கு கதவை திறங்கப்பா. நான் வாழ்ந்த வாழ்க்கையும் நான் ஓடின ஓட்டமும் எனக்கு வீணா போயிருச்சே ஆண்டவரே. நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்துருந்தோம். என்னோட ஜென்ம சுவாபத்தின் நிமித்தம் என்னோட சுவாபம் மாறலையே. நீங்கள் என்னோட வசனத்தை கொண்டு பேசியும் நான் திருந்தாமல் மற்றவங்க மேலே பொறாமப்பட்டு என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே ஏசப்பா. பொறாமையும் வைராக்கியமும் ஜீவனத்தின் பெருமை என்னை மேற்கொண்டு விட்டதே ஏசப்பா. என்னை கதவை திறங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நடித்த யாவருக்கும் நன்றி. இந்த கதையிலிருந்து நாம் விசுவாசத்தை கொண்டு விடுதலையாக்கப்பட்டோம். மாம்சத்திலும் ஆவியிலும் பெற்ற அந்த விடுதலையை நமக்குள் எரிகிற தீவெட்டியாய் வைத்திருக்கிறோமா, அல்லது அந்த விடுதலையை இழந்து இருளான அடிமைத்தனத்துக்குள்ளே மறுபடியும் நாம் போகிறோமா என்று எடுத்துக்காட்டும் இந்த கதை நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்மை சிந்தித்து தேவ சமூகத்தை நாம் ஆராய்ந்து நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. ஆமாம், நடித்த யாவருக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்வின் நன்றி உரை காரியங்களுக்காக நாம் கடந்து வருகிறோம். இந்த நாடகத்தின் கடைசி இறுதி காரியத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த அருமையான தந்தையர் தின விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த விழாவை நடத்துவதற்கு எங்கள் ஆண்கள் ஐக்கிய குழுவை உற்சாகப்படுத்தின
பாஸ்டர் எபினேசர் சார்லஸ் அண்ணன் அவர்களுக்கு மனதார நன்றிகளை தெரிவிக்கிறோம். மற்றும் இதற்கான முழு ஒத்துழைப்பை கொடுத்த ஆண்கள் ஐக்கிய குழுவிற்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன். மட்டுமல்ல, இந்த நாடகங்களை மனம் முழுவதும் நடித்து கொடுத்த கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். பாடல் பாடி சிறப்பித்த குழுவினர், இசைகளை நேர்த்தியாய் வாசித்த குழுவினர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த தந்தை தின நிகழ்ச்சிக்காக ஜெபித்த மற்றும் கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு கூடி வந்த எங்கள் விழாவினை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும், இந்த விழாவில் சிறு சிறு பிழைகள் குறைகள் இருக்குமானால் அதையெல்லாம் மனதார பொறுத்து கொண்ட உங்கள் பெருந்தன்மை உள்ள உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட கடைசியாக முடிவு ஜெபத்தை நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அக்கா சத்யா அக்கா அவர்கள் வந்து இந்த இடத்திலும் ஜெபிப்பார்கள். எல்லாரும் கை தட்டுவோம். திரு பால்ராஜ் அண்ணன் அவர்களுக்கு ஆண்கள் ஐக்கிய குழுவின் தலைவர் திரு இம்மானுவேல் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அடுத்ததாக திரு பால்ராஜ் அண்ணன் அவர்களுக்கு அடுத்த திரு ஜோசப் அண்ணன் அவர்களும் திரு ஜீவானன் அவர்களும் அனைவரும் உற்சாகமாக கைத்தட்டவும். அடுத்த திரு ஜீவானன் அவர்கள் அடுத்ததாக நமது சபையின் மூத்த விசுவாசி திரு ஜோசப் அண்ணன் அவர்கள், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து முடிவு ஜெபத்தை நம்முடைய பாஸ்டர் அக்கா சத்யா அக்கா அவர்கள் வந்து ஜெபிப்பாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பரலோக தேவனே, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த தந்தைய தினத்தையொட்டி அப்பா நடந்ததான இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கத்துதாமே நீங்கள் ஆசீர்வதித்து வருகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆரம்பம் முதல் முடிவரை உடைய பிரசன்னமானது எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய ஜனங்களை உடைய பிள்ளைகளை கத்துதாமே நீங்கள் வழி நடத்துங்க. சகலவற்றையும் உடைய வல்லமையுள்ள கரத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.